எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தைப்பூசம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா நம்மள பல பேரும் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய கையில பார்வதி வேலை கொடுத்த தினத்தை தான் தைப்பூசமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இன்னைக்கு வந்தது. வந்த பிறகு நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், ஒரு சின்ன வேண்டுகோளும் கூட. அறிவியலையும் கடவுள் நம்பிக்கையும் பிரித்து பார்த்துறாதீங்க. நம்ம முன்னோர்கள் என்றைக்குமே அதை பிரித்து பார்த்தது கிடையாது. நம்மளும் அதை பிரித்து பார்க்காம இருக்கிறப்ப தான் நம்ம நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரணங்களும் தெரியும். நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் அதை முறையான விதத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு விஷயத்த செய்யி அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் செய்யறதை காட்டிலும் ஒரு விஷயத்த இந்த காரணத்தினால செய்யி அப்படின்னு சொல்றப்போ அந்த விஷயத்த செய்யறவங்க அதிகப்படியா இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபேக்டோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். நிலா பூமியை சுத்தி வரத்துக்கு 27.3 நாட்கள் எடுத்துக்குது. நிலா ஒரு தடவை பூமியை சுத்தி வரத்துக்கு 27.3 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம வழிபடக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை மொத்தம் 27. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிக அழகான ஒற்றுமை இருக்கு. ஒரு சிம்பிளான அனாலஜி மூலியமா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ட்ரெயின் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயின் ஒரு சர்க்குலர் ரூட்ல டிராவல் பண்ண போகுது. அந்த சர்க்குலர் ரூட்ல அது டிராவல் பண்றப்போ மொத்தம் 27 ஊர்களை கடந்து அது திரும்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கே நிக்க போகுது. அங்க நிக்க போறது கிடையாது, திரும்ப அதே சர்க்குலர் ரூட்ல டிராவல் பண்ண போகுது. இந்த மாதிரி எண்ட்லெஸ் லூப்ல அதே ரூட்ல 27 ஊர்களை ஒவ்வொரு தடவையும் கடந்து ஆரம்பிச்ச புள்ளிக்கு திரும்பவும் அதே ஜேர்னியை தொடருது. இப்போ இந்த ட்ரெயினுக்கு பதில் நிலாவை இமேஜின் பண்ணுங்க. இந்த 27 ஊருக்கும் பதில் 27 நட்சத்திரங்களை இமேஜின் பண்ணுங்க. நிலா 27 நட்சத்திரங்களையும் கடந்து திரும்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கு நிக்கிறதுக்கு மொத்தம் 27 நாட்கள் எடுத்துக்குது. தோராயமா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்துல நிலா ஒரு சர்க்குலர் ரூட்டை டிராவல் பண்ணி திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிக்குது. இதுக்கு மையத்துல நம்மளுடைய பூமி இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் பூச நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமுமே அப்ப நிலா பூச நட்சத்திரத்தை தாண்டி தான் போகுது. அப்ப எந்த மாசமுமே இல்லாத சிறப்பு அது என்ன தை மாசத்துல மட்டும் வர பூசத்துக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரணும். எனக்கும் வந்தது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நிலா கிட்ட இல்லை, ஆனா சூரியன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்கிறத இப்ப நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாசம் மிகவும் குளிரான மாசம். தை மாசம் ஆரம்பிக்கிறதுல இருந்து குளிர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நீளமாக ஆரம்பிக்கும். விவசாயம் செழுமையாக நடைபெற ஆரம்பிக்கும். கரெக்டா? இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட பொசிஷன். குளிர்காலத்தப்போ சூரியன் பூமத்திய ரேகைக்கு தெற்குல இருக்கும். குளிர்காலத்தப்போ சூரியன் பூமத்திய ரேகைக்கு தெற்குல இருக்கும். தெற்குல இருக்கப்போ நமக்கு அதிகமா குளிரும். தெற்குல இருந்து வடக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது நகர ஆரம்பிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குளிர் விலகி வெயில் காலம் வர ஆரம்பிக்கும். இது எப்ப நமக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தை மாசத்துலதான் இது நடக்குது. அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. தை மாசத்துல சூரியன் தெற்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கிய பிறகு வரக்கூடிய முதல் பௌர்ணமி தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம். தைப்பூசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸை எனக்கு புரிஞ்ச வழியில நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தைப்பூசத்துக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் நடுவுல ஒரு மிக அழகான தொடர்பு இருக்கிறதா நான் படிச்சேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரசம்ஹாரத்தப்போ முருகன் தன் கண் முன்னாடி நிற்கக்கூடிய எதிரியான சூரபத்மனை வதம் செய்யறாரு. தன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய சூரனாகிய சூரபத்மனை வதம் செய்யறாரு. அதே தைப்பூசத்தன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு அசுரன் இருப்பான். அந்த அசுரன்னு நான் சொல்றது ஈகோ, குழப்பம், அறியாமை, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே நமக்குள்ள நம்ம வளர்ச்சியை முடக்கக்கூடிய ஒரு அசுரன் தான் இது எல்லாம். சோ அந்த அசுரன் எல்லாத்தையும் வதம் செய்ய சொல்லி முருகன் இடத்துல சரணடைகிறது தான் தைப்பூச நாளோட சிறப்பு. இதுதான் சூரசம்ஹாரத்துக்கும் தைப்பூசத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மிக அழகான தொடர்பு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தது படிச்சேன்.
நல்லா இருந்தது, அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு, ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் த வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனிமேல் போக போக இந்த சேனலில் நான் ரிலீஸ் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். See you in the next video.